இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது gustatory receptor, sensory reception and processing, neural control and coordination. நீங்க நிறைய ரிசெப்டார்ஸை பத்தி படிச்சிருப்பீங்க. அதாவது ஃபோனோ ரிசெப்டார்னா காது, ஃபோட்டோ ரிசெப்டார்னா கண்ணை பத்தி, ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் வந்து அந்த நோஸ், அதை பத்தி பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க கஸ்டாட்டரி ரிசெப்டார்ஸ்னா டேஸ்ட் சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் டச் இந்த ரெண்டு ரிசெப்டார்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டேஸ்ட்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்னது? நம்மளோட டங். ஸோ டங் பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். Gustatory receptor. The sense of taste is considered to be the most pleasurable of all senses. இப்போ நம்ம டேஸ்ட் அப்படின்ற சென்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப இதுவானது. நம்ம ஒரு நல்ல இனிப்பான இதை ஒரு நல்ல டேஸ்டி ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளோட அப்பியரன்ஸ் அதாவது நம்மளோட இது எப்படி இருக்கும், நம்மளோட முகம் எவ்வளோ மலர்ந்துருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஸோ அதுதான் டேஸ்ட் ஆஃப் சென்ஸ். அது வந்து ப்ளெஷரபிளாக இருக்குது. எல்லா சென்சஸை விட ரொம்ப ப்ளெஷரபிளாக இருக்கிற சென்ஸ் வந்து டேஸ்ட். The tongue is provided with many small projections called papillae which give the tongue an abrasive feel. ஸோ அப்ராசிவ், இப்போ நம்ம நாக்கில் ஏதாச்சும் ஒரு சுவை பட்டுச்சுன்னா அது காரமாக இருந்தாலும், துவர்ப்பாக இருந்தாலும், கசப்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுவை கொடுக்குறோம் இல்லையா, நம்மளோட ரியாக்ஷன். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ நம்ம நாக்கில் இருக்கிற அந்த பேப்பில்லே தான் இதுக்கு காரணம். இந்த நாக்கில் இருக்கிற பேப்பில்லே தான் அந்த டேஸ்ட்டுக்கான காரணம். நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டா, இல்லைன்னா கசப்பான டேஸ்ட்டா, ஸ்வீட்டா, இல்லை பிட்டர், அந்த பிட்டர் துவர்ப்பு, உப்பு அதிகமாக இருக்குது சாப்பாடில், அதெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்கிறது என்னென்னா நாக்கில் இருக்கிற பேப்பிலி. Tasty buds are located mainly on the papillae which are scattered over the entire tongue surface. ஸோ இந்த என்ன சொல்லலாம்னா இந்த டேஸ்டி பட்ஸ் வந்து நாக்கில் பரவி இருக்கு. ஸோ ஸ்கேட்டர்ட் ஆயினா பரவி இருக்கு. Most tasty buds are seen on the tongue. Few are scattered on the soft palate, inner surface of the cheeks, pharynx, epiglottis of the larynx. So most of the buds வந்து டங்குல தான் இருக்கு. சிலது வந்து சாஃப்ட் palate உள்ள இருக்கிற அந்த அந்த இன்னர் போர்ஷன்ல, அப்புறமா சீக்ஸ்ல நம்மளோட கன்னத்துக்கு, அதாவது உள்ள இருக்கிற கன்னத்து பகுதியில் pharynxலையும் epiglottisலையும். So the tasty buds are flask shaped. ஸோ இந்த டேஸ்டி பட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஷேப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் வடிவமாக இருக்கும். ஃப்ளாஸ்க்னா எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிவம். ஸோ இந்த ஃப்ளாஸ்க் ஷேப்பில் இருக்குது. அண்ட் இதில் எத்தனை அந்த ஃப்ளாஸ்க், அந்த டேஸ்டி பட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 to 100 epithelial cells இருக்குது. இதை 50 to 100 epithelial cells இப்படி போய் நடு. ஸோ இந்த பேப்பிலே வந்து பேப்பிலே சொல்லக்கூடாது. டேஸ்டி பட்ஸ் என்ன ஷேப்பு? ஃப்ளாஸ்க் ஷேப். அந்த டேஸ்டி பட்டில் 50 to 100 epithelial cells. அது எப்படின்னா ரெண்டு மேஜர் டைப்ஸாக இருக்குது. ஸோ ரெண்டு மேஜர் டைப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா gustatory epithelial cells, அதுதான் டேஸ்ட் செல்ஸ். gustatory epithelial cells and basal epithelial cells. இது வந்து ரிப்பேரிங் செல்ஸ். ஒன்று வந்து டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து பேசல் எபித்தீலியல் செல்ஸ். இப்போ வந்து நம்ம நாக்கில் நம்ம சூடாக சாப்பிட்றோம். ஸோ சூடாக சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும்? அங்கே நாக்கில் ஒரு ஏதாவது இதுவாகுது இல்லையே, நம்மளுக்கு வந்து கொப்பளமோ ஏதோ ஒன்று ஃபார்மேஷன், அந்த இதுக்கு அகெயின்ஸ்டாக காட்டுது. ஸோ அது திரும்பியும் சரியாகலை. ரொம்ப காரமாக சாப்பிட்றோம், தண்ணி குடித்த உடனே அது அடங்குதுன்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. பேசல் எபித்தீலியல் செல்ஸால தான் அது ரிப்பேர் ஆகுது, உடனுக்குடனே சரியாகுது. ஸோ இப்போ நம்ம இங்கே டேஸ்டி பட்ஸ் என்ன ஷேப்புன்னு சொன்னேன், 1 மார்க்கில் கேட்பாங்க, அதனால தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளாஸ்க் ஷேப்டு. அப்புறமா இதில் எத்தனை எபித்தீலியல் செல்ஸ் இருக்குன்னா 50 to 100 epithelial cells. ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னது? gustatory epithelial cells, அதுதான் டேஸ்ட் செல்ஸ். டேஸ்ட் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? gustatory epithelial cells. அண்ட் basal epithelial cells நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரிப்பேரிங் செல்ஸ். இப்போ long microvilli called gustatory hairs projected from the tip of the gustatory cells
and extend through a tasty pore to the surface of the epithelial, so which are bathed by the saliva. இப்போ நம்ம நாக்கு மேலே சின்ன சின்ன வில்லை இருக்கு, மைக்ரோ வில்லை. ஸோ அந்த மைக்ரோ வில்லைக்கு பேர் என்னன்னா கஸ்டேட்டரி ஹேர்ஸ். ஸோ இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது கஸ்டேட்டரி செல்ஸோட டிப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நாக்கு. ஓகே, ஸோ அது வந்து எது வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, நம்மளோட நாக்கோட நுனி, அந்த நுனியில் வந்து இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த நாக்கோட நுனி, இந்த இடத்துல வந்து போர், அந்த டேஸ்ட், அதாவது இந்த டேஸ்ட் போர் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எபித்தீலியல்ல வருது. அந்த டேஸ்ட் போர் மூலமாக என்ன அப்பப்போ வந்து அதை கழுவிட்டு இருக்கு, பாத் கழுவிட்டுக்கிறதுன்னு சொல்கிறத விட குளிப்பாட்டுது நம்மளோட என்ன அந்த மைக்ரோ வில்லை. அந்த குளிப்பாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா சலைவா மூலமாக பாத் பண்ணிட்டு இருக்கு அந்த இடம். The basal cells that act as stem cells divide and differentiated into new gustatory cells. அது basal cell. இப்போ வந்து நம்ம கஸ்டேட்டரி எபித்தீலியலை பற்றி சொன்னாங்க, ஹேர்ஸ் இருக்குது அந்த செல்ஸில். அப்புறமா அது சென்சரி டென்ட்ரைட்ஸ், அதாவது அங்கே தான் வந்து நர்வ், அந்த சென்சரி டென்ட்ரைட்ஸ் மூலமாக சிக்னல்ஸ் பிரெயினுக்கு அனுப்புறது. அந்த பிரெயின் தான் நம்மளுக்கு சொல்லுது, இது வந்து கசப்பான சாப்பாடு, இது இனிப்பான சாப்பாடு, இது சூப்பராக இருக்குது, மசாலாலாம் காரம் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு யார் காரணம்னா இந்த கஸ்டேட்டரி ஹேர்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து சென்சிட்டிவ் போர்ஷனாக வேலை செய்கிறாங்க. இது எங்கேருந்து இது ஃபார்ம் ஆகுதுன்னா கஸ்டேட்டரி செல்ஸ்லேருந்து வருது. ஒரு போர்ஷனாக இது பகுதியாக வேலை செஞ்சிட்ருக்கு. இவங்க தான் அந்த சென்சரி டென்ட்ரைட்ஸுக்கு வந்து சிக்னலில் பிரெயினுக்கு அனுப்புகிறாங்க, அதன் மூலமாக அனுப்புகிறாங்க. அப்புறமா பேசல் செல்ஸ் என்னன்னு சொன்னேன், ஸ்டெம் செல்ஸ். ஸோ பேசல் செல்ஸ் இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ரிப்பேரிங் செல்ஸ். ஸோ இது ரிப்பேர் பண்ணுறதுனால இந்த நியூ கஸ்டேட்டரி செல்ஸை திரும்ப திரும்ப ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது சரி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நாம் இங்கே இதை பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ இந்த நாக்கோட இந்த பேசல் செல், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் பெலடைன் டான்சில்ஸ், அதாவது நம்ம நாக்குக்குள்ளே இருக்க அந்த டான்சில் பகுதி. அப்புறமா லிங்குவல் டான்சில்ஸ். ஓகே, அது வந்து முன்னாடி இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து தட் இஸ் ஃபஞ்சிஃபார்மா பேப்பிள்ளே, இந்த பொசிஷன் காட்டியிருக்காங்க பாருங்கள், ஃபஞ்சிஃபார்ம். அப்புறமா இந்த வேலேட் பேப்பிள்ளே, இது எல்லாமே நாக்கோட பகுதியில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து டேஸ்டி பட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து போர்ஷன் என்லார்ஜ். ஃபஸ்ட்டு காட்டியிருக்கிறது வந்து டேஸ்டி பட்ஸ் அசோசியேட்டட் வித் ஃபங்கிஃபார்ம் அண்ட் வேலேட் பேப்பில்லா, அந்த இடத்துல இருக்கிறது. இது ரெண்டாவது வந்து என்னென்னா என்லார்ஜ் செக்ஷன் ஆஃப் வேலேட் பேப்பிள்ளே, அதோட என்லார்ஜ் செக்ஷன் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்றதை நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. நம்ம சொன்ன இந்த பேசல் எபித்தீலியல் செல்ஸ் இருக்கா, இதுதான் ரிப்பேரிங் செல்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ இவங்க வந்து நியூ கஸ்டேட்டரி எபித்தீலியல் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கஸ்டேட்டரி எபித்தீலியல் செல்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னேன், கஸ்டேட்டரி ஹேர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது என்ன பண்ணுது, அதோட வேலை சென்சரி ஃபங்க்ஷன், அதாவது சென்சரி, அதாவது என்ன இது நல்ல, இது வந்து காரம், இந்த ஃபுட்டு நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது வந்து கஸ்டேட்டரி ஹேர்ஸ் மூலமாக டென்ட்ரைட்ஸ் மூலமாக பிரெயினுக்கு சிக்னல்ஸை அனுப்பிட்டுருக்கு. அப்புறமா இங்கே போர் இருக்கு இல்லையா, அந்த போர் மூலமாக இந்த கஸ்டேட்டரி ஹேர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அந்த லார்ஜ் மைக்ரோவில்லை ஒன்றா சேர்ந்து இந்த கஸ்டேட்டரி ஹேர் மூலமாக வந்து அந்த போர்கிட்ட வரும்போது அது எதில் குளிச்சிட்ருக்கு, சலைவால். ஓகே, இது எல்லாமே ஸ்ட்ரைட்டட் epithelium of the tongue. And tasty buds are subjected to huge amount of friction because of their location and are routinely burned by hot foods. So these are the most dynamic cells in the body and are replaced every 7 to 10 days. இப்போ டேஸ்டி பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற காரமாக இருக்கலாம், சூடாக இருக்கலாம், சில்லாக இருக்கலாம், அப்புறமா ரொம்ப கசப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அறுசுவை ஆனால் டிஃப்ரெண்ட் இதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் இதுக்கும் வந்து அடிப்படுது நம்மளோட டேஸ்டி பட்ஸ். ஃப்ரிக்ஷன்னா அந்த இது ஒராயுது, ஏதோ ஒரு காரணத்தால் ஒராயுது, அது வந்து அவங்க இருக்கிற இடத்துனால. இப்போ நம்மளுக்கே தெரியாமல் நாக்கை கடிச்சிப்போம் பார்த்தீங்களா, சாப்பிட்டே இருக்கும்போது நாக்கு கடிச்சிடும், அப்போ நாக்கு அங்கே வலிக்கும், ஆனால் அது உடனே சரியாயிடும். ஸோ அதே மாதிரி சூடாக ஃபுட்டு சாப்பிட்டாலும் நாக்கு பாதிக்கும், அதில் நாக்கில் இருக்கிற டேஸ்டி பட்ஸ் பாதிக்கும். ஸோ அது வந்து உடனுக்குடனே வந்து டைனமிக் செல்ஸ் அந்த நம்ம பாடியில் ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கு. எவ்ரி 7 to 10 days 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கின், சென்ஸ் ஆஃப் டச்.
ஸோ தொடறதுனால நம்ம உணர்றோம் இல்லையா? ஸோ நம்ம கை மேலே சூடாவோ இல்லை சில்லாவோ, ஸோ அந்த டச் சென்ஸை கொடுக்கறது என்ன? ஸ்கின். ஸோ ஸ்கின் இஸ் த சென்சரி ஆர்கன் ஆஃப் டச் அண்ட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன். ஸோ நம்ம பாடியிலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் சென்ஸ் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். ஸோ தொடறதுனால ஏற்படுற சென்ஸை தான் நம்ம சென்ஸ் ஆஃப் டச்ன்னு சொல்கிறோம். This sensation comes from millions of microscopic sensory receptors located all over the skin and associated with the general sensation of contact, pressure, heat, cold and pain. ஸோ நம்ம பாடியில் ஏகப்பட்ட மைக்ரோஸ்கோபிக் சென்சரி ரெசப்டர் நம்ம ஸ்கின்ல ப்ரெசண்ட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்கு சென்சேஷனை கொடுக்குது. தொடறதுனால ப்ரெஷர், ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏற்படுறது, ஹீட்டாக இருக்கிறது, கோல்டு, பெயின், வலி, இதெல்லாம் எங்கே கிடைக்குது? இப்போ நம்ம ஒரு அடிப்பட்டா கூட நம்ம கையில் வலிக்குது. ஸோ அந்த பெயின் கூட நம்ம எதை வச்சு பண்ணுறோம்? ஸோ வி ஆர் கிவிங், அதாவது நம்ம வந்து வெளியில தான் அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து அதை உணர வைக்கிறது யார்? இந்த ஸ்கின். Some parts of the body, such as fingertips, have a large number of these receptors, making them more sensitive. ஸோ நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் நிறைய ரிசப்டார்ஸ் இருக்குது. இதனால நிறைய சென்சிட்டிவிட்டி அங்கே அதிகமாக இருக்குது ஸ்கின்னோட இது. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதுதான் வந்து இந்த ஸ்கின்னோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். மேலே வந்து இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது. And you can see the free nerve endings இருக்கு அந்த ஸ்கின்ல. நெக்ஸ்ட்டு மெசினஸ் கார்பசல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது வந்து மெசினஸ் கார்பசல்ஸ். அப்புறமா இங்கே வந்து ருஃபீன், அதாவது இந்த இடத்துல ப்ளூ கலராக போட்டிருக்காங்க இல்லையா, அது ருஃபீன் எண்டிங்ஸ். அப்புறமா ரூட் ஹேர் பிளெக்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து வர்றது வந்து ரூட், அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் ரூட் ஹேர் பிளெக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபேசினியம் கார்பசல்ஸ். ஸோ ஃபேசினியம் கார்பசல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபேசினியம் கார்பசல்ஸ் அண்ட் கேராயூஸ் எண்ட் பல்ப்ஸ். யூ கேன் சி இங்கே பாருங்கள் அந்த மார்க்கிங்கோட கேராயூஸ் எண்ட் பல்ப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மெர்க்கல் டிக்ஸ். ஸோ மெர்க்கல் டிக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர். இதில் இத்தனை ரெசப்டார்ஸ் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். So some of the sensory receptors present in the skin are tactile Merkel disc. அது ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கலாம். மெர்க்கல் டிஸ்க் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கா? ஸோ இதுதான் மெர்க்கல் டிஸ்க். ஸோ இந்த மெர்க்கல் டிஸ்க் இஸ் light touch receptor lying in the deeper layer of epidermis. So tactile மெர்க்கல், டாக்டைல்னாவே என்னது? தொடறதுன்னு அர்த்தம். அது வந்து இந்த டிஸ்க் வந்து லைட் டச் ரிசப்டார் தான். அது ரொம்ப டீப்பாக இருக்குது. எபிடர்மிஸ்ன்றது மேல் லேயர். அந்த மேல் லேயருக்கு கீழே இருக்கிறது ரொம்ப டீப்பாக இருக்கிறது வந்து டாக்டைல் மெர்க்கல். ஹேர் ஃபாலிக்கல் ரிசப்டார்ஸ் ஆர் லைட் டச் ரிசப்டார்ஸ் லையிங் அரவுண்ட் த ஹேர் ஃபாலிக்கல்ஸ். ஸோ ஹேர் ஃபாலிக்கல்ஸை சுற்றி இருக்கிற ரிசப்டாருக்கு என்ன பேர்? hair follicle receptors. Meissner's corpuscles or small light pressure receptors found just beneath the epidermis in the dermal papillae. So dermal papillae ஓட epidermisக்கு கீழே present ஆயிருக்கிற corpuscles தான் என்னது? Meissner's corpuscles. அவங்க வந்து light pressure receptorsன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்கே present ஆயிருக்காங்கன்னா dermis papillae ஓட epidermis அந்த இது கீழே present ஆயிருக்காங்க. They are numerous in hairless skin areas such as fingertips, soles of the feet. So நிறைய இடத்துல ஹேர் ஃபாலிக், அதாவது ஹேர்லெஸ் ஏரியா இருக்கு இல்லையா, நம்மளோட உள்ளங்கை, அதே மாதிரி நம்மளோட பாதம், இங்கெல்லாம் என்ன இல்லை? ஹேர்லெஸ் ஸ்கின் ஏரியா இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெசீனியம் கார்பசல்ஸ் ஆர் த லார்ஜ் egg shaped receptors found scattered deep in the dermis and monitoring the vibration due to pressure. ஸோ இதுக்கு முன்னாடி படித்த எல்லாமே வந்து லைட் டச் தான். அதாவது டெக்டைல் மெர்க்கலாக இருக்கட்டும், ஹேர் ஃபாலிக்கலாக இருக்கட்டும், மெய்ஸ்னஸ் கார்பசல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே லைட் டச். ஆனால் ஃபெசீனியன் கார்பல்ஸ் வந்து
எந்த ஷேப்பே பாருங்க லார்ஜ் எக் ஷேப்டு இருக்காங்க ரிசப்டார் அண்ட் இவங்க வந்து ரொம்ப டீப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ஓகே, தே ஆர் ப்ரெசென்ட் டீப் டெர்மிஸ் கீழே ரொம்ப டீப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. இவங்க தான் அந்த வைப்ரேஷன் ப்ரெஷரை பார்த்துட்டு இருக்காங்க, கண்காணிச்சுட்டு இருக்கிறதே யாரு? ஃபேசியன் கார்பசல்ஸ். இவங்களோட ஷேப் என்ன? லார்ஜ் எக் ஷேப்டு. ஸோ அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த டாக்டைல் மெர்க்கல் டிஸ்க் அப்புறம் மெய்ஸ்னஸ் இதெல்லாமே லைட் டச். ஓகே, இட் அலோஸ் டு டிடெக்ட் த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், டெம்பரேச்சர், ஹார்ட்னஸ் அண்ட் பெயின். ஸோ இதுதான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்குது, எப்படி இருக்குது நம்ம ஸ்கின்னோட இது, அப்புறமா டெம்பரேச்சர் அதிகமானாலும் கம்மியானாலும் ஹார்ட்னஸ் பெயின் எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணுறது யாருன்னா இந்த ஃபெசீனியன் கார்பசல்ஸ். ருஃபின் எண்டிங்ஸ் which lie the dermis responds to the continuous pressure. So ருஃபின் எண்டிங்ஸோட வேலை என்னன்னா continuous pressure. Cara use end bulbs or thermoreceptors that senses the temperature. ஸோ மொத்தம் இன்னொரு தடவை நான் இதை சொல்லிடுறேன். இதை டாக்டைல்னா என்ன, எங்கே இருக்குது? டீப் லேயர் ஆஃப் எபிடர்மிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் ஒரு லைட் டச் தான். ஹேர் ஃபாலிக்கல் ரிசெப்டாரும் லைட் டச் தான். ஆனால் இது எதை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஹேர் ஃபாலிக்கல்ஸை சுற்றி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மெய்ஸ்னர் கார்பசல்ஸ் வந்து லைட் ப்ரெஷர் ரிசெப்ட், ரொம்ப ஸ்மால் கம்பேர்ட் டு த டாக்டைலும் ஹேர் ஃபாலிக்கல் ரிசெப்டாரை விட மெய்ஸ்னர் கார்பசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் ப்ரெஷர் லைட் ப்ரெஷர் ரிசெப்டார்ஸ். இவங்க யாரு கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னா டெர்மிஸ் பாப்பில்லாவோட எபிடெர்மிஸ் கீழே ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. நம்ம பாடியில் எங்கெல்லாம் வந்து ஹேர் கிடையாது, உள்ளங்கையிலையும் பாதத்துலேயும், பாதத்தின் அடிப்பாதம், அதாவது சோல்ஸ் ஆஃப் ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேசியன் கார்பசல்ஸோட ஷேப் என்ன? லார்ஜ் எக் ஷேப்டு ரிசெப்டார்ஸ். அண்ட் இது எங்கே ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்குது, அதிகமாக ஸ்கேட்டர்டாக இருக்கிறது? டெர்மிஸ். இவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? வைப்ரேஷன் அண்ட் ப்ரெஷரை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிசிடிவி கேமரா சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்காணிச்சிட்டு இருக்கிறவங்க யார்? நம்ம பாடியோட, அதாவது நம்ம ஸ்கின்ல ப்ரெஷர் அண்ட் வைப்ரேஷனை த ஃபேசியன் கார்பசல்ஸ். அப்புறமா அவங்களோட ஃபங்க்ஷன் என்னன்னா டு டிடெக்ட் த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், டெம்பரேச்சர், ஹார்ட்னஸ், பெயின், இது எல்லாத்தையும் டிடெக்டும் பண்ணிட்டு இருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்க டிடெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம், இதை நம்ம ப்ரெஷர் கொடுத்து தள்ளினா முடியும் அப்படின்றது. இது டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குது, ஹார்டாக இருக்குது, அப்புறமா இந்த மாதிரிலாம் டிடெக்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ருஃபின் எண்டிங்ஸ் இது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? டெர்மிஸ் கிட்ட. டெர்மிஸ் ரெஸ்பான்ஸ், அதாவது ப்ரெஷரோட, டெர்மிஸில் கண்டினியூஸ் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதோட வந்து டீல் பண்ணிட்டு இருக்கு. அங்கே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டெர்மிஸ் கிட்ட தான். காரா யூஸ் எண்ட் பல்ஸ் எங்கே இருக்குது? அவங்களுக்கு என்ன பேர்? தெர்மோரிசெப்டார்ஸ். என்ன பேர்? காரா யூஸ் எண்ட் பல்ஸ்க்கு இன்னொரு ஆர் த தெர்மோரிசெப்டார்ஸ். தெர்மோரிசெப்டார்ஸ் என்னவே எதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க? டெம்பரேச்சரை. மெலனோசைட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்கின்னோட பிக்மெண்ட்டுக்கு காரணமே, அதாவது இந்த பிளாக் கலருக்கு காரணம் வந்து மெலனோசைட்ஸ். மெலனின் என்ற பிக்மெண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது. ஸ்கின்னோட கலரை கொடுக்குது, ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுது. யூவி ரேஸ், அதாவது இந்த மெலனின் பிக்மெண்ட்டா, மெலனின் அண்ட் விட்டிலோகா, லியூகோடர்மா, அதாவது வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனில் மெலனின் பிக்மெண்ட் இருக்காது. அவங்க ஏரியாஸில், சில ஏரியாஸ், எந்த ஏரியாஸ்லையுமே ஸ்கின்ல அந்த மெலனின் பிக்மெண்ட் இருக்காது. ஸோ இதனால அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் வரும். இது வந்து கிளியர் யூஸ், ஆஃபன் வித் கிளியர் காஸ். இது வந்து சன்னோட இதனால, யூவி ரேஸ் அந்த இதனால அதிகமாகும். ஸோ விட்டிலோகா இஸ் நாட் அ கண்டாஜியஸ். இது கண்டாஜியஸ் கிடையாது, பரம்பரை கிடையாது. கண்டாஜியஸ்னா பரவாது. அண்ட் இட் கேன் அஃபெக்ட் த பீப்புள் ஆஃப் எனி ஏஜ். எந்த ஏஜ்லேயும் இது வரலாம். ஜெண்டர் ஆர் எத்தனிக் குரூப்லேயும் இருக்கலாம், தட் இஸ் எத்தனிக் குரூப்லேயும் இருக்கலாம். அண்ட் த பேச்சஸ் appears when melanocytes fail to synthesize melanin pigment. அதாவது மெலனோசைட்ஸ் வந்து மெலனின் பிக்மெண்ட்டை சிந்தசைஸ் பண்ணலன்னா இந்த பிரச்சனை வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.